இல்ல அதெல்லாம் எதுவுமே இங்க பேச வேண்டாம். நான் சாமி கூட வந்திருக்கேன். இல்லைண்ணா அதை பத்தி இங்க பேச வேணாம், நம்ம வேற எங்கேயாவது பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இதுல நான் முக்கியமா நினைக்கணுன்றது, காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை செய்யறாங்க, அது எல்லாமே சரி. பட் இதுல பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும். இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். கடவுள்கிட்ட அதான் வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. நடிகர் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. திருச்செந்தூர்ல புகழ்பெற்ற முருகன் கோயிலான சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல புத்தாண்டு பிறந்ததையொட்டி நடிகர் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு சிறப்பு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. அமரன் படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா AR முருகதாஸ் மற்றும் சுதா கொங்கர இயக்கத்துல தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு வர்றாரு சிவகார்த்திகேயன். இன்னைக்கு அவர் கோயில்ல சுவாமி தரிசனம் மேற்கொண்ட போது அங்கிருந்த பக்தர்கள் அவரை பார்த்து மகிழ்ந்திருக்காங்க. கடந்த மாசம் புஷ்பா 2 பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில தாய் மற்றும் மகன் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வருகையின் காரணமா 8 போலீசார் பாதுகாப்பு பணியில அவருடன் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது.